அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆகுது சந்திச்சு. எல்லாரும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுற ஒரு டைம் அப்படியே ஆரம்பிக்குது. ஒரு ஜூன் மாசத்த நம்ம முடிக்க போறோம். ஜூன் மாசம் முடிஞ்சிருச்சுன்னா, அடுத்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஒரு 4 மாசம் தான் இருக்கு நமக்கு டைம். குரூப் 4னா ஒரு நவம்பர் எடுத்துக்கலாம். குரூப் 2னா அக்டோபரோடயே நமக்கு டைம் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 4, 5 மாசம் தான் இருக்கு. எந்த எக்ஸாமா இருந்தாலுமே. குரூப் 1க்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிரணும். இதுக்கு மேல டைம் விடாதீங்க. சொன்ன நேரத்துக்கு அவங்க எக்ஸாம்ஸும் கால்ஃபர் பண்றாங்க. நோட்டிஃபிகேஷன்ல சொன்னபடி. இப்போ ரீசென்ட்டா கூட ஒரு ஏஇ எக்ஸாம் தொடர்பான ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்னு நம்ம அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் கரெக்ட்டா. அப்போ அதுக்கேத்த மாரி நம்ம படிக்கணும். அது சம்மந்தமா ஒரு முக்கியமான தகவல் சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது நம்ம நெறைய வீடியோஸ் வந்து நம்மளோட இதில எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நெறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல ஆல்மோஸ்ட் ஒரு 450 வீடியோஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். அதில ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜியோகிராஃபியோடைய 10த்ல இருக்கிற அந்த 7 லெசன், ஹிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாவே இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து தென்னிந்திய அரசு மட்டும் தான் ஒரே ஒரு பார்ட்டோட நின்றுருக்கும். மத்த எல்லாமே இருக்கும். இப்படி வந்து நெறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து சிலபஸ் வைஸாவும் எடுத்திருக்கோம். ஸ்கூல் புக் வைஸ்ல வந்து 6லேருந்து 10வது ஸ்கூல் புக் வரைக்கும் இருக்கிற கன்டென்ட்ல நம்ம எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பாலிட்டி முடிச்சாச்சு 6 to 10. எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டோம். ஜியோகிராஃபி 10th கம்ப்ளீட்டா எடுத்தாச்சு. ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் பார்த்தீங்கன்னா அதுவும் 6 to 10 எடுத்தாச்சு. இந்த மாதிரி 6 to 10 ஸ்கூல் புக்கை நம்ம நிறைய எடுத்திருக்கோம். ஒரே லைவ்ல வந்து ஒரு லென்த்தான லைவ்ல நம்ம எடுத்திருக்கோம். இந்த 11th 12th படிக்கிறதுக்கு மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறதா நானும் கொஞ்சம் ரீசெண்டா அதை பார்த்தேன். நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்றதா இருக்கட்டும், நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸே படிக்கிறவங்க பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸே சரி, ஒரு நாள் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நான் பேசினேன். பேசும்போது 6வதுலேருந்து 10வது வரைக்கும் நான் படிச்சிட்டேன் சார். ஆனால் 11th 12th மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால அது மட்டும் அப்படியே பெண்டிங் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது பெண்டிங் வச்சிருக்கிறதுக்கான காரணங்களை நான் கலெக்ட் பண்ணேன். அப்போ வந்து அவங்க எல்லாரும் சொல்றது மெயினா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது 11th 12th எங்களுக்கு பார்க்கும்போதே நிறைய கண்டென்ட் இருக்கு. ஒரு கரெக்டான ஃப்ளோ இல்ல. அதனால எங்களால அதை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதில் இருக்கிற டேட்டாவை ஃபில்டர் பண்ணி படிக்க முடியல. பேஜஸ் நிறைய இருக்கு. புக்கோட போய் பார்த்தோம்னா ஒரு லெசனும் பேஜ் அதிகமாக இருக்கு. அதை படிக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தினால அதை டச் பண்ணாமே வச்சிருக்காங்க. இந்த 11th 12th மாணவர்களுக்கு ரொம்ப கடினமான விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நான் ரீசெண்டாக அனலைஸ் பண்ணேன். அதனால இந்த 11th 12th பேசிக்ஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற லெசன் வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா 6 to 10 இருக்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். 11th 12th தான் எல்லாருமே கஷ்டப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கு ஸ்கூல் புக்கில். ஒரு வீடியோ அதாவது ஒரு லைவ் மாதிரி இருக்கும். அதில் ஒரு லெசன் தான் இருக்கும். இது மாதிரி வந்து ஒரு லெசன் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போ வரும் அப்படிங்கிறது ஒரு டீசர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து என்னைக்கு எந்த லைவ் நடக்கும், எந்த லைவ்ல 11th 12th எந்த லெசனை நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது அந்த டீசரில் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அது வந்து ஒரு ப்ராப்பராக இன்னைக்கு அன்னைக்குன்னு டேட்டு கிடையாது. அந்த டீசரில் தான் நீங்கள் அந்த டேட்டு டைமு என்னன்னைக்கு அடுத்தடுத்த கிளாஸ் என்ன கிளாஸ், அந்த 11th 12th ஹிஸ்ட்ரியா, ஐஎன்எம்மா, இல்லை ஜியோகிராஃபி மோஸ்ட்லி 11th 12th நமக்கு தேவைப்படாது. 10th புக்கில் இருக்கிற அந்த 7 லெசன் தான் நமக்கு ஜியோகிராஃபி. அது போதுமானது. நம்ம 11th 12th போனோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி படிக்கணும், அதுக்கப்புறம் ஐஎன்எம் படிக்கணும், பாலிட்டி படிக்கணும். இது 3 தான் மெயின். அப்புறம் எக்கனாமிக்ஸ். இந்த 4 தான் நமக்கு வந்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும். இந்த 4 படிச்சிட்டிங்கன்னா நமக்கு 11th 12th முடிஞ்சிட்டு. சயின்ஸ் நம்ம படிக்க தேவையில்ல 11th 12th. இது நமக்கே தெரியும். 11th 12th நமக்கு கிடையாது. அதை போய் நம்ம படிக்க வேண்டாம். 10th வரைக்கும் 9th 10th இருக்கிற முக்கியமானது படித்தா போதும். அதுலேருந்து பெரிய கேள்விகள் இனிமேல் இடம்பெறாது. அப்போ 11th 12th பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க வேண்டியதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வரலாறு சொல்கிறேன். இந்திய வரலாறு, சிந்து சமவெளி நாகரிகம் அந்த இதில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கம் முழுவதுமாகவே 11th 12th தான் நிறைய இருக்கும். அதில் தான் நம்ம படிக்கணுமே. அது 2. 3வது பாலிட்டி, 11th 12th பாலிட்டி. 4வது எக்கனாமிக்ஸ். இந்த 4 யூனிட்டை தான் நம்ம 11th 12th படிக்கிறோம். இதில் தான் மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறதா நான் ரீசெண்டாக பார்த்தேன். அப்போ இந்த 4 யூனிட்டில் இருக்கிற 11th 12th என்னென்ன லெசன் சிலபஸில் கவர் ஆகுதோ அதில் ஒரு லெசனாக நம்ம வந்து எடுக்கலாம் யூடியூப்பில் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. அதை தான் இன்னையிலேருந்து நம்ம அதை ஒர்க் பண்ண போகிறோம். என்னைக்கு வீடியோ இந்த வாரத்தில் வந்து ஒரு லைவ் இருக்கும். அந்த லைவில் வந்து என்ன லெசன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் ஆகும். அதில் பாருங்கள் என்ன லெசன், எந்த புக்கு, 11th 12th இது என்ன லெசன், இது எல்லாமே அந்த டீசரில் வந்துடும். சரி, ஸ்கூல் புக் அப்படின்னு சொல்கிறீங்களே சார், அந்த புக்கை அப்படியே வச்சு நடத்த போகிறீங்களா ஹைலைட் பண்ணி அப்படின்னா இல்லை.
ஏன்னா அப்படியே வச்சு நடத்தும்போது 11th 12th வந்து எழுத்து ரொம்ப சின்னதாக இருக்கும், நிறைய இருக்கும் பேராகிராஃபாக, அதை படிக்கிறதுக்கு கடினமாக இருக்கும். இன்னொன்று தமிழ் இங்கிலீஷ் பைலிங்குவல் கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ அப்போ தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கும்போது ஒரே இடத்துல ரெண்டுத்தையும் வைக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் ஒரு லெசனை ஒரு பிடிஎஃபாக நம்ம வந்து அதை ஒரு சோர்ஸாக ரெடி பண்ணிடுவோம். ஒரு லெசனை ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட், ஒரு நோட்ஸ் மாதிரி அதை ரெடி பண்ணிடுவோம். அந்த லெசனில் இருக்கிற முக்கியமான கண்டென்ட்டை வெளியில் எடுத்து அதை ஒரு நோட்ஸ் மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த லெசனை ரெடி பண்ணிடுவேன் பிடிஎஃபாக. அந்த பிடிஎஃப் அந்த நோட்ஸை வச்சு தான் நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். அது மூலயமா நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லெசனாக பார்க்கறதுனால தான், ஒரு பேராகிராஃபாக பார்க்கறதுனால தான் உங்களுக்கு அது புரிதல் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. அதையே நம்ம நோட்ஸ் மாதிரி படித்தோன்னு வச்சுங்க, நோட்ஸு கண்டிப்பாக பைலிங்குவலாக இருக்கும். மேலே தமிழில் இருக்கும், அதுக்கு கீழே இங்கிலீஷில் இருக்கும். ஸோ ஒரு பக்காவான ஒரு நோட்ஸ் மெட்டீரியலாக அது இருக்கும். கிளாஸ் முடிஞ்சோடனே அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்கள் அதில் இருக்கிற அந்த நோட்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வைங்க. அதான் ரொம்ப முக்கியம். கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வைங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம ஆப்பில் வந்து ரிசோர்ஸில் இருக்கும். அதில் போய் நீங்கள் பிடிஎஃபை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? நம்ம ஆப்பில் போயிட்டு ரிசோர்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம நடத்துகிற இந்த கிளாஸ் நோட்ஸோடைய பிடிஎஃப் அங்கே இருக்கும். அதை டவுன்லோட் பண்ண முடியாது, வியூ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஆப்புக்குள்ளே. அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது கம்ப்ளீட்டாக ஒரு நோட்ஸ் மெட்டீரியலாக இருக்கும். அந்த லெசனை ஒரு நோட்ஸாக மேக் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு லெசன் மேலே இருக்கிற பயம் போயிடும். 11th 12th முடிக்க முடியாமல் தான் நிறைய பேருக்கு எல்லாத்தையுமே பெண்டிங் வச்சுருக்கீங்க. ஒரு சிலபஸ் வைஸாக படித்தாலும் சரி, எப்படி படித்தாலும் இந்த 11th 12th இருக்கிற அந்த ஒரு லெசனை வந்து படிக்க முடியாமல் தான் நிறைய பேர் அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது. யாரை கேட்டாலும் நிறைய பேர் வந்து 6வதுலேருந்து 10வது வரைக்கும் முடிச்சிட்டேன், ஆனால் 11th 12க்கு இன்னும் போகலை. ஏன்னு கேட்டால் அது எனக்கு புரியலைன்னு சொல்கிறீங்க. ஃப்ளோ இல்லை, அது படிக்கும்போது புரிய மாட்டேங்குது, எதுக்கு அடுத்து என்ன வருங்கிறது எங்களுக்கு கரெக்டாக புரியல, எழுத்து ரொம்ப சின்னதாக இருக்குது, பேராகிராஃபாக இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய தகவல் இருக்குது, எக்ஸ்ட்ரா தகவல் நிறைய இருக்குது, அதெல்லாம் எக்ஸாமுக்கே வராது, ஆனால் அதெல்லாம் நம்ம படிச்சிருவோமோன்னு பயமாக இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அப்போ அதை நோட்ஸாக நான் மேக் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா தகவல் அதில் வராது. எக்ஸாம் சிலபஸுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும்தான் எடுத்து நம்ம அதை தொகுப்போம். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 பேஜ் இருக்குன்னு வச்சுங்க அந்த நோட்ஸ் பிடிஎஃபாக. ஸோ அந்த 15 பேஜ் தான் அந்த புக்குடைய ஒரு நோட்ஸ் வெர்ஷனாக இருக்கும். ஸோ அதை வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த லெசன் மேலே இருக்கிற கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு பயம் போயிடும். ஒரு லெசனை நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு நோட்ஸ் மாதிரி முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது அது ரொம்ப கிளியரான ஒரு வியூ இருக்கும். எப்படி இருந்தாலும் சிலபஸ் வைஸாக தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, சிலபஸ் வைஸாக தான் படிக்கணும். ஆனால் இந்த 11th 12th புக் வைஸாக போகும்போது லெசனை முடிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்கிறதுனால தான் 11th 12th ஸ்கூல் புக்கில் இந்த 4 யூனிட் ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, இந்த 4 யூனிட்டில் இருக்கிற லெசன்ஸை மட்டும் சிலபஸில் என்ன கவர் ஆகுதோ அந்த லெசனை நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த நோட்ஸை வச்சு நான் உங்களுக்கு லைவில் கிளாஸ் நடத்துவேன். ஒரு கிளாஸில் ஒரு லைவில் ஒரு லெசன் தான் இருக்கும், ஒரே நாளில் நிறைய லெசன் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா கொஞ்சம் கிளியராக போகணும், டைம் எனக்கு வேணும். ஒரு லெசன் எடுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் எப்படியும் ஒரு 2 மணி நேரமாவது ஆகும், கண்டிப்பாக 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் டைம் ஆகும். ஸோ அப்போ வந்து ஒரு லெசனை வந்து நம்ம ரொம்ப பொறுமையாக எடுக்கணும், டைம் எடுத்து நடத்தினா தான் என்னால் அந்த அவுட்புட்டை உங்களுக்கு தர முடியும். சரியா? ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் கொண்டு போகிறேன். எப்போ கிளாஸ் இருக்குங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து வரப்போகிற அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். இப்போ அடுத்த கிளாஸ் எப்போங்கிறது உங்களுக்கு நாளைக்கு ஒரு டீசர் வரும்னு வச்சுங்களேன். அதில் வந்து நீங்கள் பார்த்துடலாம் லைவில் வந்து எப்போ வந்து நம்ம எடுக்க போகிறோம், என்ன டாபிக் எடுக்க போகிறோம், 11th 12th எந்த லெசன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது அந்த டீசரில் வரும். அந்த டீசரில் முடிஞ்சோன்னா அந்த லைவ் முடிஞ்சிடும். அந்த ஒரு லைவ் முடிஞ்சு ஒரு லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த லெசன் எப்போங்கிறது இன்னொரு டீசரில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுவுமே அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் தான் என்ன லெசன் என்னைக்கு வரப்போகுது இந்த லைவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அப்டேட் நடக்கும். ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 6 மாதம் தான் இருக்குது. பொறுமையாக படிங்க, ஆனால் கரெக்டாக படிங்க. தேவையில்லாததை படித்தாலும் டைம் போச்சு, தேவை இருக்கிறத படிக்காமல் விட்டுட்டாலும் டைம் போச்சு. இப்போ ஜாகிரஃபிலாம் படிக்கிறீங்கன்னா ஜாகிரஃபிக்கெலாம் போய் டைம் ரொம்ப கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 10th புக்கில் இருக்கிற அந்த 7 லெசனை நல்லா படிங்க போதும். அதுக்கப்புறம் 6 to 9 இருக்கிற பாக்ஸ் பாயிண்ட் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9th 10th இருக்கிற முக்கியமான டேர்ம்ஸை மட்டும் பார்த்துங்க. ஏன்னா சயின்ஸ்லேருந்து இனிமேல் கேள்விகள் குரூப் 1 கேட்டாலுமே 10 கேள்விகள் தான். குரூப் 2 குரூப் 4 5 தான். அது மொத்த சயின்ஸ்லேருந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் சேர்த்து 5 தான். அப்போ அதுக்கு நீங்கள் பெருசாக டைம் கொடுக்க வேண்டாம். ஸோ இது மாதிரி எதுக்கு அழுத்தம் கொடுக்கணும், எதை அழுத்தம் கொடுக்காமல் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கே நான் இப்போ வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கிறோன்னா யூனிட் 6 பாலிட்டிலாம் எடுக்கும்போது நிறையா நான் சோர்ஸ் கொடுக்கலாம். பட் ஆனால் ஜாகிரஃபி, தமிழ் மாதிரி ஜாகிரஃபி, சயின்ஸ்லாம் போகும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு சிலபஸில் என்ன தேவைப்படுதோ, ஏன்னா அதில் மார்க் ரொம்ப கம்மி, அதுக்கு தேவையான மாதிரி தான் நம்ம அதில் நடத்திடுவோம். ஸோ அது மாதிரி தான், அது எல்லா இடத்துலையுமே அது ஒரு காமன் தான். ஸோ அப்படி தான் கொண்டு போகணும். அதான் திரும்ப சொல்கிறேன், தேவையில்லாததை படித்தாலும் நமக்கு டைம் போயிடும்.
தேவை இருக்கிறத படிக்காமல் விட்டுட்டாலும் எக்ஸாம் போயிடும். ஸோ அப்போ அதை கரெக்டாக அதை ஒரு மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். அதுக்கு ஏற்றது மாதிரி எல்லாம் தயாராகுங்க. எப்போ வீடியோ இருக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு தெரியும். என்ன லெசன் பார்க்க போகிறோங்கிறது தெரியும். அந்த லெசன் அந்த வீடியோ முடியும் போது அந்த லெசன் மேலே இருக்கிற உங்களுக்கு பயம், அந்த லெசன் மேலே இருக்கிற குழப்பம் எதுவுமே இல்லாமல் காணா போயிடும். ஸோ அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக கேரண்டியாக சொல்கிறேன். அது ஒரு அவுட்புட் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி பொறுமையாக, ஏன்னா இன்னும் ஒரு 4-5 மாதம் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ பொறுமையாக அப்படியே வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் மாதிரி ஒரு 2 லெசனாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனோம் அப்படின்னா, ஏன்னா எனக்கும் டைம் வேணும். ஸோ பேட்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு வாரத்தில் எத்தனை வீடியோஸ் வேணாலும் இருக்கலாம். திடீர்னு ஏதாவது லீவ் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வீடியோ கூட இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த 11th 12th லெசனை கிளாஸ் எடுக்கிறது தான் இதில் ஒரு அவுட்புட்டாக இருக்கும். ஸோ எப்போ கிளாஸ் அப்படிங்கிறது அப்பப்போ வரப்போகிற டீசரில் பாருங்கள். அதில் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஸோ நல்லா படிங்க. தயவு செஞ்சு ஒரு வீடியோவை பார்த்துட்டா மட்டுமே நம்ம பாஸ் பண்ணிடுவோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு சில உண்மைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த லெசனை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிட்டான்னு கேட்டால் இல்லை. அதுதான் ஆரம்பம். லெசனை முடிச்சதுக்கப்புறம், இது பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கலாம். வீடியோ பார்த்துட்டதுனால எல்லாம் மாறிடாது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க, படித்ததை போய் நீங்கள் எப்படி ரீகால் பண்ணுறீங்க, அதை நோட்ஸ் எடுக்கணும். படித்ததை நோட்ஸ் எடுக்கணும். அதை புக்கில் எங்கே இருக்குங்கிறத தேடி படிக்கணும். அதில் இருக்கிற எம்சிக்யூ ஏதாவது இப்போ கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத தேடணும். இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். இப்படி நிறைய இருக்குது. இந்த செகண்ட் ப்ராசஸ், ஒரு வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற அந்த ப்ராசஸ் தான் ரிசல்ட்டாக மாறும். ஸோ ஒரு வீடியோ பார்த்துட்டதுனால மட்டுமே நம்ம பாஸ் பண்ணிட மாட்டோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதை சரியான ப்ராசஸ் பண்ணோம்னா தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் 11th 12th கிளாஸ் எடுக்கிறனாலும் அந்த வீடியோ பார்த்துட்டா முடிஞ்சிட்டான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அப்படி வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குறத உங்கள் கைப்பட நோட்ஸாக எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை போய் எம்சிக்யூவில் எங்கேயாவது இருக்கான்னு தேடணும். அதை எந்த சிலபஸில் எந்த டாப்பிக்கில் அது கவர் ஆகுங்கிறத தேடணும். இதெல்லாம் இப்படிலாம் பண்ணி படித்தாதான் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி சிலபஸில் கவர் ஆகிற 11th 12th இருக்கிற முக்கியமான லெசன்ஸை நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ என்னைக்கு என்ன வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோங்கிறது நாளைக்கு வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டில் வரும். ஸோ அதில் பாருங்கள். ஸோ நல்லா படிங்க. இருக்கக்கூடிய டைம் இன்னும் ஒரு 4 மாதம்தான். அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ விட்டோம்னா அடுத்த வருஷத்துக்கு ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அதனால் இப்போவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போலேருந்து இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்தினாலே போதும். சரியா? கண்டிப்பாக போதும். அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா படிங்க. வீடியோவில் சந்திப்போம். எப்போங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.